மாணிக்கத்துக்கு வியர்த்தது. இத்தனை பேரா? அவர்கள் யாருக்காக வந்திருக்கிறார்கள்? தேனாவுக்காகவா, வேமண்டபாளையம் பொன்னுத்தாயிக்காகவா என்பது சரியாக தெரியவில்லை. அவர்கள் விரோதமாக ஆயுதங்களுடன் காத்திருக்க இவர்களை வெறும் வாய் வார்த்தையால் சமாளிக்க முடியாது என்பது தெளிவாயிற்று. போலீசுக்கு சொல்வதற்குள் விபரீதம் நிகழ்ந்துவிடும். தேவா, மாட்னோம் தேவா. இருங்க, இவங்கள வேற விதத்துல சமாளிக்கணும். நீங்க கிட்ட வராதீங்க என்றான் தேவா. பொன்னுத்தாயி, தேனா 2 பேரும் சார் கூட பதுங்கி இருங்க. என்ன செய்ய போற? பார்த்துக்கிட்டே இருங்களேன். தேவராஜன் சொல்லில் தீர்மானம் இருந்தது. அவர்களை எப்படியோ சமாதானப்படுத்திவிடும் நம்பிக்கை வார்த்தைகளில் தொளித்தது. மாணிக்கம் பள்ளிக்கூட வாசலில் போய் உட்கார்ந்து கொள்ள தேவா அவர்களை அணுகி, என்னையா சொல்றீங்க? நீங்க வேமண்டபாளையமா, குயிலி பொம்பளைக்கா? யாருக்கு வந்தீங்க? பொன்னுத்தாயி எங்க என்றான் ஒருத்தன். பொன்னுத்தாயி பள்ளிக்கூடத்துல இருக்கா. என்ன விஷயம்? அவளை எங்க ஊருக்கு கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணணும். அவங்க வரமாட்டாங்க, இங்கேயே பஞ்சாயத்து பண்ணுங்களேன். பஞ்சாயத்துல இருந்து யாரும் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. குமரேசன் வாங்க. குமரேசன் என்பவன் மீசையை நீவிக்கொண்டு முன் வந்து, எப்படி எங்க ஊரு பொம்பளைய கடத்தி வந்து இந்த ஆளு? குமரேசன், கொஞ்சம் தனியா வாங்க. பார்த்து, நொடியா இருக்குது, பார்த்து வாங்க எப்படின்னு சொல்றேன். குமரேசனை தேவா தனியா அழைத்து போவதை மாணிக்கம் பார்த்தான். பொன்னுத்தாயி பதுங்கி கொண்டு பார்த்தாள். அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஓசியில கிடைக்குதுன்னா உடக்கங்குள திம்பாங்க எங்க ஊர்க்காரங்க. தேவா குமரேசன் என்பவரிடம் மிகவும் கைகளை அசைத்து அசைத்து பேசிவிட்டு இன்னும் அவனை தோளில் அணைத்து தண்ணீர் டேங்கின் பின்பக்கத்தில் மறைந்தான். கொஞ்ச நேரம் போன பின் அவர்கள் இருவரும் வெளிப்பட்ட போது குமரேசன் முகத்தை கடுப்பாக வைத்துக்கொள்ள தேவா அங்கிருந்து மாணிக்கத்திடம் கைக்கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். மாணிக்கத்திடம் கூட்டி வந்தபோது குமரேசன் தன் சகாக்களுடன் கூடி பேசுவதை கவனித்தான். பொன்னுத்தாயி வாங்கிட்டு. பொன்னுத்தாயி பயத்துடன் தேவாவை பார்க்க, போ, பயப்படாத, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு, பேசாத என்ன? அவர்களிடம் பொன்னுத்தாயி மெல்ல சென்றபோது குமரேசன் தொண்டையை செருமிக் கொண்டு, ஊர்க்காரவங்கள நீ ஏமாத்திப்புட்ட, அது முறையா? உன்னை கட்டிக்க வந்த மாமனை விட்டுட்டு வேத்தூரு கூத்தாடி பின்னால அலைஞ்சதுக்கு அவனுக்கு என்னாச்சு தெரியும்ல? தண்டனை கொடுத்துட்டாங்க. வட்டி ஆசை முதலுக்கு கேடுன்னு ஆயிடுச்சுல்ல? பொன்னுத்தாயி தலையாட்டினாள். உனக்கும் அது ஆவணுமா? பொன்னுத்தாயி வேண்டாம் என்று தலையசைத்தாள். நீ எக்கேடு கெட்டு போனா வேம்பட்டபாளையம் பஞ்சாயத்துக்கு என்ன? ஆனவாளை நம்பினா கரையேறலாம், பூனவாளை நம்புனா என்றான். பொன்னுத்தாயிக்கு புரியாமல் மௌனமாக இருந்தாள். என்னையா சொல்றான் தேவா? சும்மா பாவலா காட்டுறான். இப்ப பாருங்க. அதனால உன்னை ஊரை விட்டு துரத்த போறோம். அதுக்கு முந்தி பஞ்சாயத்துக்கு பணமா 500 ரூபா அபராதம் கட்டிடணும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ? அவர்கள் எல்லோரும் திகைப்புடன் அவரை பார்க்க குமரேசன் அவர்களை கையால் அமர்த்தினார். இவளுக்கு யாராச்சும் பணம் தண்டம் 500 கொடுக்க தயாரா இருக்கீங்களா? தேவராஜன் இருக்கேன் என்று பணத்தை எண்ணிக்கொண்டே அவர்களை அணுக குமரேசன் பொன்னுத்தாயிடம் கொஞ்ச நேரம் தாழ்ந்த குரலில் திட்டிவிட்டு போலாம் என்றார். என்னையா இது என்று அவரை அவருடைய சகாக்களில் ஒருவன் அணுக அவனுடன் ரகசியம் பேசியதில் அவனும் சமாதானமாகிவிட்டான். அவர்கள் மிக மௌனமாக விலகி போனார்கள். மாணிக்கம், தேவா, என்ன நீ ஏதாவது மந்திரக்கோல் வச்சிருந்தியா? ஆமா, மந்திரக்கோல், சிங்கப்பூர் டாலர். இன்னை தேதிக்கு 25 ரூபா போகுது. எத்தனை? ஆளுக்கு $1000. அசிஸ்டன்ட் ஒருத்தனுக்கு 500 போகும் என்றபோது குமரேசன் மாணிக்கத்திடம் வந்து, ஐயா, நமக்குள்ள உங்க பேர்ல விரோதம் இல்லைங்க. எங்க கிராமத்துக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் கொண்டு வாங்க. வரோம் வரோம் என்றான் தேவா. மாணிக்கம் திகைப்புடன் அந்த மாறுதலை பார்த்து கொண்டிருக்க, இந்தியாவில் வாங்க முடியாதது ஏதும் இல்லை மாணி என்றான் தேவா. தேனாவும் பொன்னுத்தாயியும் பள்ளிக்கூட அறையில் உட்கார்ந்திருந்த கோவிந்தனார் தேனாவை பார்க்க வந்து கண்ணீர் வடித்தார். ஐயோ, 3 மாசத்துல என் மவளை என்னம்மா ஆக்கிட்டாங்க என் மவளே என்றார் அவளை தழுவிக்கொண்டு. தேனா, அப்பாத்தாவை கூட்டியார்லையா? அப்பாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து. மாணிக்கா ஐயா, இந்த பொண்ணை மறுபடியும் அனுப்பாதீங்க. இதுக்கு மனசு சரியில்லை. டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அதுக்கு முந்தி இதுக்கு பயம் போக்கணும். கடைசியில புருஷங்கிட்ட போய் தான் ஆகணும் என்றார் கோவிந்தனார். அதை அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல பொண்ணை கூட்டி போங்க. அது மன கஷ்டம் போக்க சாமி அடிச்சு நல்லா இருக்கிறத பைத்தியமாக்கிட்டாங்க. வா கண்ணு என்ற கோவிந்தனாரின் பின் சென்றவள் ஒரு முறை மாணிக்கத்தை திரும்ப பார்த்தாள். அவள் கண்களில் பயம் போகவில்லை. வா பொன்னுத்தாயி, உன்னை இப்ப என்ன செய்யறது?
நான் காலையில போயிடுறேன் என்றாள். எங்க? வேமண்டபாளையமா? இல்ல, வேற மாவட்டத்துக்கு. தருமபுரி போயிடலான்னு பார்க்குறேன். அங்க அறிவொளிக்காரங்க நாடகம் போட போறாங்க. அவங்கள்லயே யாராவது கல்யாணம் கட்டிக்க முடியாது. என்னால நடராஜனை மறக்க முடியாது. படுபாவிங்க அநியாயமா கொன்னுட்டாங்க அவர. தேவா அவளுக்கு ஒரு கலர் வாங்கி கொடுத்தான். அன்றிரவு தேவாவுடன் அடுத்து என்ன செய்வது என்பதைப் பற்றி மாணிக்கம் பேசினான். சென்னையிலிருந்து ஆர்க்கிடெக்டை மீண்டும் வரவழைத்தார்கள். எனக்கு என்னவோ எல்லாத்தையும் கான்ட்ராக்டர் கையில குடுத்துட்டு போறதுல இஷ்டமில்ல தேவா. பள்ளிக்கூடமாவது ஒரு அளவுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் தொடங்குனா அப்புறம் தான் சிங்கப்பூர் புறப்படணும். அதுக்கு 6 மாதமாவது ஆகுமே. ஆகட்டும். அத முடிக்காம போறதில்ல. ஆர்க்கிடெக்ட் வந்து, கான்ட்ராக்டர்கள் வந்து ஒரு வழியாக சின்ன குயிலியில் கட்டட வேலை துவங்கியது. இத்தனை சிக்கல்களுக்கு அப்புறம் பணி துவங்கியதில் திருப்தியாக இருந்தது. பள்ளி துவங்கி அதில் முதல் மாணவியாக தேவனாகியை சேர்த்ததும் தான் சிங்கப்பூருக்கு கிளம்ப வேண்டும் என்று மாணிக்கம் உறுதியாக இருந்தான். அந்த சுற்றுச்சூழலுக்கு பொருந்தாத ஒரு அதிநவீன கட்டடமாக அந்த பள்ளிக்கூடம் உயர்ந்தது. அருகே ஆஸ்பத்திரிக்கும் அடிக்கல் சுவர்கள் எழுந்தன. பள்ளிக்கூடத்தை கட்டடத்தை விட 2 மடங்கு பெரிதான கட்டடம் அது. பணப்பிரச்சனை இல்லாத போது மிக வேகமாக கட்டட வேலை நடந்தது. காற்றோட்டமான வகுப்பறைகள் உருவாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட படிப்பு மேஜைகளும் ஆராய்ச்சி சாலைக்கான கருவிகளும் கணிப்பொறிகளும் புத்தகங்களும் ஒரு நவீன தீவாக அந்த இடம் உருவாக மாணிக்கம் அந்த பள்ளியை நிர்வகிக்க சில துடிப்பான இளைஞர்களையும் அனுபவமிக்க ஆசிரியர்களையும் நியமிக்க தினம் தினம் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரையிட்ட அறையில் நேர்முகத் தேர்வு நடத்தி கொண்டிருந்தான். குறிப்பிட்ட 6 மாதத்திற்குள் பள்ளி வேலை முடிந்தது. இன்னும் இங்கொரு வர்ணப்பூச்சும் அங்கொரு பூந்தொட்டியும் தவிர மற்றவைகள் அனைத்தும் தயாராகிவிட்டன. தேனாவை சின்ன குயிலி கிராமத்துக்குள் சென்று பார்க்க நேரம் கிடைக்காதவாறு கட்டட வேலைகளில் மிக தீவிரமாக ஆழ்ந்து விட்டான். சமயம் கிடைத்து கோவிந்தனாரை பார்க்க குயிலிக்கு சென்றபோது அந்த வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் எல்லோரும் கோவைக்கு போய்விட்டார்கள் என்று தெரிந்தது. அடுத்த முறை கலெக்டரை பார்க்க சென்றபோது பாபுவின் வீட்டுக்கு சென்றான். ஒருவேளை தேனாவை பாபு அழைத்துச் சென்றிருக்கலாம் என்று. பாபு அந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீடு போய்விட்டதாக செய்தி கிடைத்தது. அந்த பொண்ணு வந்துருச்சா என்று தேவா விசாரித்தான். வந்தாப்புல தான். ஆனா பாபு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு கூடத்தான் இப்ப இருக்கிறதா சொன்னாங்க. எங்க இருக்காங்க? ஏதாவது விலாசம் சொன்னாங்களா? இல்லைங்க. ஃபேக்டரியில விசாரிச்சு பாருங்க. ஃபேக்டரி வேலையில தான் இருக்கானா? அப்படித்தான் தோணுது. தேவா மாணிக்கத்தை பார்த்தான். சம்திங் இஸ் ராங் தேவா. நான் எப்படியாவது ட்ரேஸ் பண்ணிடுறேன் மாணி. நீங்க கலெக்டரை போய் பாருங்க. பள்ளிக்கூடம் திறக்கறதுக்குள்ள தேவநாயகி கிடைச்சாகணும் தேவா. கிடைச்சிருவா. வேணும்னா போலீஸ்ல சொல்லி வைக்கலாம். பொங்கல் தினத்தின் போது சின்ன குயிலி நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளின் 2 வகுப்புகள் துவங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டன. அக்கம் பக்கத்து ஊர் மக்கள் சாரி சாரியாக வந்து அந்த அழகான கட்டடங்களை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். குயிலி கிராமத்துக்கா இந்த பள்ளிக்கூடம்? ஆமாங்க. அவங்க அப்பாவுடைய ஆசையாம். தான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும்னு. மகன் செஞ்சுட்டாரு. மாணிக்கம்னா மாணிக்கம் தாங்க. மந்திரி கிந்திரி யாரையும் கூப்பிடல. பின்ன யார் திறந்து வைப்பாங்க? குயிலி கிராமத்துல இருக்கிறவங்களுக்குள்ளேயே வயசான வேலுச்சாமின்னு இருக்காரு. அவர்தான். வேலுச்சாமியை மெல்ல அழைத்து கொண்டு வந்தபோது கிராமத்து மக்கள் அனைவரும் ஆரவாரமாக கூடியிருக்க இம்முறை கலெக்டரும் வந்திருந்தார். அறிமுக வார்த்தைகள், புகழ் வார்த்தைகள் இவைகளுக்கிடையில் மாணிக்கத்தின் கண்கள் தேவாவை தேடின. எப்படியாவது தேவநாயகியை அழைத்து வந்து விடுவேன் என்று 3 தினங்களுக்கு முன் சென்றவன் ஆளைக் காணவில்லை. வண்ண வண்ண கொடிகள் காற்றில் பறக்க சின்ன குயிலியை சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் அனைவரும் பள்ளியில் இலவசமாக சேர்க்கப்பட்டனர். கவிதாவை அவனால் முதலில் அடையாளம் கண்டு முடியவில்லை. 6 மாதத்தில் கொஞ்சம் உயர்ந்திருந்தாள். கவிதா, தேவநாயகி எங்க? தேனாக்காவா? வாங்க கூட்டு போறேன். தேவநாயகியை பார்க்க கவிதா மாணிக்கத்தையும் தேவாவையும் அழைத்துச் சென்ற தனி வீடு பாழடைந்த வீடு போல் இருந்தது. வாசலில் 10 பேர் காசு வைத்து கோலி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தெள்ளுகுண்டு ஆட்டம். அவர்கள் சாராயம் குடித்திருப்பவர்கள் போல தோன்றியது மாணிக்கத்துக்கு. ஒரு அறையின் அருகில் கவிதா வந்து நின்றாள். கவிதா, இங்கேயா தேனாவை கூட்டியாந்தாங்க? அவங்க அப்பாதான். எதுக்காக? தேனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு மந்திரம் போட்டு எடுக்கிறாங்களாம். சரியா போச்சு. இந்த நான்சென்ஸ்லாம் கோவையிலேயே முடிஞ்சுதுன்னு நினைச்சேன். எங்க அந்த ஆளு கோவிந்தனாரு? பிரமாதமா கண்ணீர் விட்டு உருகுனாரு. இங்க இருக்கார் என்றாள் கவிதா. கோலி விளையாட்டுங்க. கோவிந்தனார் அந்த தெள்ளுகுண்டு இளைஞர்களிடம் காசுக்கு பரிதாபமாக கெஞ்சிக் கொண்டிருந்தார். டேய் குடுங்கடா, ஒரு குவார்ட்டர் அடிச்சாதான்டா பாட்டில் போடும் சாராயத்துக்கு.
சாராயத்துக்கு பொண்ணை வித்தவன் தாண்டா கோவிந்தன். டேய் கோவிந்தா, குவார்டர் அடிச்சுக்க, பொண்ணு அனுப்புறியா? அதுக்கு பைத்தியம்டா, பாய பெறாண்டுது. கோவிந்தனார் அழுது கொண்டே கண்ணை துடைத்து கொண்டே கெஞ்சலை நிறுத்தவில்லை. தேவா அவரை எடுத்து நிறுத்தி, எங்கே அவன் பொண்ணு தேனா? அது வந்து வந்து மாவுக்கு தகுந்த பணியாரம், மாப்பிள்ளைக்கு தகுந்த வீராப்புன்னு அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பயங்காட்டினாயா? அதுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிடுச்சே. யார் யார் சொன்னாங்க உன் பொண்ணுக்கு பைத்தியம்னு? உள்ள போய் பாருங்க என்றான். மாணிக்கத்துக்கு உள்ளம் பதறியது. அது ஏதோ சில்லறை அம்மன் கோவில் போலிருந்தது. குயிலியம்மன் கோயிலிலிருந்து விலகி இருந்த எத்தனையோ கிராம தேவதைகளின் ஒருத்தியின் கோவில். சூலத்தில் எலுமிச்சை செருகி இரத்த நாக்குடன் கூடிய சுவர் சித்திரத்தின் அருகில் ஒருவர் உடுக்கடித்துக் கொண்டிருக்க, தேனா சப்பனம் கட்டிக்கொண்டு தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தாள். ஐயோ, இந்த நிலைக்கு கொண்டாந்துட்டீங்களா படுபாவிங்களா? ஒரு வாரத்துல தெளிஞ்சிருங்க என்றான் பூசாரி. அவர்களை அமரச் சொன்னான். உடுக்கை தேய்த்து தேய்த்து உரும செய்து அங்காளம்மா, அந்தர் நாச்சியம்மா, அடங்கம்மா, அம்மாரி, அரிக்கம்மா, அஷ்டசக்தி என்று அம்மனை பல பெயர்களில் கூப்பிட்டு பார்த்தான். அம்மன் ஸ்திர பார்வை, ஸ்திர நாக்குடன் பார்த்து கொண்டிருந்தாள். தேவநாயகி ஒரு முறை மாணிக்கத்தை பார்த்தாள். அவள் கண்களில் அடையாளம் கிடைக்கவில்லை. அவனை ஏதோ ஒரு அற்ப மானுடனைப் போல் பார்த்தாள். ஆடு, ஆடு என்று பூசாரி அதட்ட, தொம்பதா என்று உடுக்கடி சப்தம் அதிகரிக்க அவன் ஆடும் வேகம் அதிகமாகியது. மாவரைக்கும் மெஷின் போல ஆடினாள். என்னையா நீ கோவிந்தனாரே, காரியத்தை கெடுத்துட்டியே, பைத்தியம் முத்திருச்சே என்று அங்கலாய்த்தான் தேவா. தேவாவின் தோளை பிடித்து அமுக்கி, தேவா, பொண்ணை எப்படியாவது இங்கிருந்து நீக்க ஏற்பாடு பண்ணிரு, இல்லைன்னா சாவடிச்சிருவாங்க. தேனா இதையெல்லாம் கவனிக்காது வீசி வீசி ஆடிக்கொண்டிருந்தாள். என்ன செய்யலாம்? தேவா, எனக்கு பொறுக்கல. தேவா, கொன்னுடுவாங்க. பள்ளிக்கூடமும் வேண்டாம், கிராமத்தை சீர்திருத்தவும் புதுமைகளையும் கொண்டு வர வேண்டாம். இவளை காப்பாத்தினா போதும். என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம? ஆதாரமான மூட நம்பிக்கையை ஒழிக்காம எதுக்கு இங்க கம்ப்யூட்டரும் சேட்டலைட் டிஷ்ஷும் கொண்டு வரோம்? கோலிக்குள்ளர்கள் இவர்தாங்க சிங்கப்பூர்காரரு என்று பேசிக்கொண்டார்கள். சோக்கா இளந்தாரி கவுண்டா மாதிரி இருக்கான். அவங்க கவுண்டர் இல்லைங்க, யாதவங்கன்னு நினைக்கிறேன். குயிலி கிராமத்துக்கு நல்லது பண்ண வந்திருக்கான். முதல்ல கோலி ஆட்டத்தை ஒழிக்கணும் என்றான் தேவா. ஐயா பள்ளிக்கூடத்துல வேலை வெட்டி கொடுத்தா கோலி ஆட்டத்தை நிப்பாட்டிடுவோம். முதல்ல அந்த பொண்ணை மீட்க வழி பாருங்க. அநியாயமா பைத்தியம் சாமி அடிக்கிறாங்க. சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அம்மா காலக்கன்னி கண்ணாத்தா, காட்டேரின்னு எத்தனையோ பேர் உக்குறோம். தை மாதம் பண்டிகைக்கு இங்க திருப்பூரா ஆடு வெட்டி ரத்தச்சேரா இருக்கும். சொல்லாதீங்க, காலையில இன்னும் நான் சாப்பிடல. ஒத்த மாறாப்புன்னு கூட பேருங்க இவளுக்கு. என்ன பேரோ என்ன மூடத்தனமோ. இதையெல்லாம் மாத்த வந்திருக்கோம் பாருங்க. நாங்க தான் மூடங்க. ஐயா, லேடியோ பெட்டி டிவி பொட்டியெல்லாம் வச்சிருங்க பள்ளிக்கூடத்துல. என்ன செய்யறது? தேவநாயகி ஆடி களைத்த பின் அவள் சுவரில் பதிந்திருந்த வளையத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டாள். ஒரு டம்ளர் நீர் அருந்திவிட்டு உட்கார்ந்தபடியே சாய்ந்து தூங்கி போனாள். மாணிக்கத்துக்கு அழுகை வந்தது. தேவா பூசாரியை அழைத்து, பூசாரி, உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர் தெரியுமா? தெரியுங்கோ, பச்சை நோட்டு கிராமத்துல பொருளுதுங்கோ. $1, அதாவது அந்த ஊர்ல ₹1 சமானம். இந்த ஊர்ல அதோட மதிப்பு 20, 25 ரூபாய். $100னா $2000 குறைந்தபட்சம். அப்படிங்களா? அந்த ஊர்ல தானே? எந்த ஊர்லயும். இப்ப என்ன சொல்றீங்கோ? பொண்ணை விட்டுட்டீங்கன்னா $500 கிடைக்கும். அதாவது ₹10,000. ஆமா. பொண்ணுக்கு தேவலை ஆயிடுச்சே, இன்னும் 2 நாள்ல. இப்பவே தேவலையாச்சுன்னு சொல்லி விட்டுறணும். விட்டுட்டா $500. 2 உருப்படி ஆடுங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அதையும் வாங்கிக்கிறோம். தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கங்க, வெட்டி கறியாக்கி சாப்பிடுங்க. அதாவது கோவிந்தன் மவளை சரியா போச்சுன்னு சொல்லி விட்டுடணும். ஆமா. காலக்கன்னி கோச்சுக்கணுங்களே. அதுக்கு எத்தனை டாலர் வேணும் சாந்தி பண்ண? செவ்வாய்க்கிழமை பூந்த வீட்டுக்கு போயிருக்குதுங்க. அதான் இந்த பொண்ணுக்கு ஆவல. அதுக்கு பரிகாரம் பண்ணிரு, பொண்ணை விட்டுருன. அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான். ரெட்டை குழந்தைங்க தடவுனா போயிரும்னு பெரிய கோயிலிருந்து ரெட்டை குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவங்க பண்ணைக்கு வந்து தடவட்டும். அதுவும் சரிதான். பூசாரி சுவர் வளையத்தில் கட்டியிருந்த தேனாவை நோக்கிச் சென்று தலையை நிமிர்த்தி, கோவிந்தா இங்க வா, பொண்ணு கண்ணு தெளிஞ்சிருச்சு, இவங்க கூட்டி போறாங்கன்னாங்க, கூட்டி போட்டோம்ன. கோவிந்தனார் சாராய போதையில் 3வது நிலையில் இருந்தான். போனா போகட்டும், போனா போகட்டும் என்றான். தேனா துவண்டாள். அவளை ஏறக்குறைய தூக்கியே காருக்கு அழைத்துச் செல்லும்போது, ஐயாவுக்கு நல்ல மனசுங்க, $1 கொடுத்தீங்கன்னா என்றான் ஒரு இளைஞன். வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுபுடி வேலை செய்யி, கிழவனை போதை தீர்ந்ததும் கூட்டிட்டு வா, டாலர் தரோம். தேனா காரின் பின் சீட்டில் தூங்கிக் கொண்டே வர, இவளை என்ன செய்ய போறோம் மாணிக்கம்? சிங்கப்பூருக்கு கூட்டு போறோம் என்றான். பாஸ்போர்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடு. தேவா ஆச்சரியத்துடன் பார்க்க, பில்லெல்லாம் கொண்டு வா என்றான்.
மாணிக்கம் அந்த பில்களை பார்த்து மலைத்தான். என்ன தேவா, இவ்வளவு செலவுக்கு தக்கபடி வேலை முடிஞ்சதா தெரியலையே. இந்தியால அவங்கவங்க சாப்பிட்ட அப்புறம் தான் புதுப்பணியே துவங்குமா நீ. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. குட்டி தெய்வங்களுக்கு போட்டுட்டு தான் பெரிய தெய்வங்களுக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் வேலை மளமளன்னு நடந்துரும். கவலைப்படாதீங்க என்றான். இருந்தும் அந்த கட்டடத்தின் தற்கால எதிர்கால அமைப்பு அவனுக்கு உள்ளத்தில் திருப்தி தந்தது. உச்சியில் வைத்திருந்த சேட்டலைட் டிஷ் தூரத்திலிருந்தே தெரிந்தது. வகுப்பறைகளில் நாற்காலிகளும் மேஜைகளும் குழந்தைகளின் உயரத்துக்கு ஏற்ப இருந்தன. சுவர்களை உற்சாகமான சித்திரங்கள் அலங்கரித்தன. தகுந்த வெளிச்சமும் காற்றோட்டமும் கொண்ட வகுப்பறைகள். சாக்பீஸாலும் பென்சிலாலும் எழுதக்கூடிய தனித்தனி பலகைகள். எல்லா வகுப்பறைகளையும் இணைத்த டெலிவிஷன் பெட்டிகள். அதனுடன் மையக் கேந்திரத்தில் நூலகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வகுப்பறைக்கு 10, 15 பிள்ளைகள் சௌகரியமாக உட்கார்ந்து அவர்கள் விருப்பப்படி பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரமான சூழ்நிலையில் அதற்காகவென்றே பயிற்சி பெற்றிருந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு போதிய ஊதியமும் தரப்பட்டது. குடியிருப்புக்கு வீட்டு வசதியும் உடனுக்குடன் கொடுக்கப்பட்டு, பள்ளிக்கூடம்னா இதாயா, தேவலோகத்துக்கு பள்ளிக்கூடத்தை சின்ன குயிலில கொண்டாந்துட்டாரு சிங்கப்பூர்காரரு என்று வியப்புடன் பேசிக் கொள்ளும்படி அத்தனை நவீனமாக இருந்தது. மாணிக்கம் அந்த பள்ளியில் அடுத்த 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டியதை பட்டியலிட்டு வைத்தான். நிறைவேற்ற திட்டங்கள் தீட்டினான். முன்னேற்றத்தை மாதிரி பார்க்கும் வகையில் நிகழ வேண்டிய மைல்கல்களை நியமித்து, ஒவ்வொரு மைல்கல் முடிந்ததும் மேற்கொண்டு எவ்வளவு பணம் தரப்படும் என்று கணித்து வைத்தான். முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இதாங்க. குயிலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த கல்வி இலவசம். இதான் எங்க அப்பாவோட முக்கிய ஆசை. அதுபோல இலவச வைத்திய வசதி, இலவச நூலகம் இதுவும் முக்கியம். இதுதான் இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள். தெரியும்ல என்றான். பள்ளி நிர்வாகத்தை கவனிக்க நியமிக்கப்பட்டிருந்த மோகனசுந்தர் என்பவரிடம். அப்படியே செஞ்சிடலாங்க என்று தலையசைத்து மாணிக்கம் எழுதி கொடுத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவதாக தீவிரமாக வாக்கு கொடுத்து விட்டார். மாணிக்கம் சிங்கப்பூர் திரும்புவது பற்றி பேச்சு வந்தது. இன்னும் 1 மாசத்துல புறப்படலாம். 6 மாசம் கழிச்சு தேவா வருவாரு. 1 வருஷத்துல நான் திரும்பி வருவேன். அப்போ மானிட்டர் பண்ணுவோம். 6 மாசத்துக்கு மானிட்டர் பண்ணிட்டு 3 வருஷம் இந்த மாதிரி பண்ணுவோம். அதே சமயத்துல ஆஸ்பத்திரி மற்ற கட்டடங்களின் விரிவாக்கம் எல்லாம் வந்துச்சுன்னா மெல்ல மெல்ல இந்த ட்ரஸ்ட் வேலைங்களை லோக்கலாவே பார்த்துக்கொள்ளும்படி வச்சிருவோம் என்றார் பிரின்சிபல் மோகனசுந்தரம். தேவராஜன் இருந்து மேற்பார்வை பார்ப்பதாகவும், மாணிக்கம் சிங்கப்பூர் போய்விட்டு 6 மாதம் கழித்து திரும்ப வருவதாகவும் தீர்மானம் செய்தார்கள். தேவாவுக்கு இருப்பதில் இஷ்டமில்லை. வேமண்டபாளையம் பொன்னுத்தாயி அவர்களை அருகே இருந்த கிராமத்துக்கு அழைத்திருந்தாள். அறிவொளி நடராஜனின் நினைவாக அவள் தயாரித்த முதல் நாடகத்தை பார்க்க அவர்களை அழைத்திருந்தாள். தேனாவை வீட்டில் விட்டு போவது சரியாகப்படவில்லை. அவள் எப்போதும் வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டு இசிக்கிறாங்க இசிக்கிறாங்க என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பது பரிதாபமாக இருந்தது. குயிலில் இருந்து கவிதா வந்து அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவளையே ஆறுதலாக பார்த்து சரியா போயிடும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாள். தேனா கவிதாவின் கையை பிடித்து கொண்டு விடவே இல்லை. மாணிக்கத்துக்கு அவள் சில தினங்களுக்கு முன் இரவில் தன் படுக்கைக்குள் வந்து போர்த்தி கொண்டு படுத்தது நினைவுக்கு வந்தது. அவளிடம் வேப்பெண்ணையும் குட்டிக்குரா பவுடமும் வாசனை அடிக்க சேலாக போர்வையை விலக்கியதில் திறந்திருந்த அவள் மார்பு மாணிக்கத்தை கொஞ்ச நேரம் கட்டுப்பாட்டை இழக்க வைத்தது. தேனாவை நகர்த்தி அருகில் படுத்துக்கொண்ட போது அவன் அவள் கழுத்தை கட்டிக்கொள்ளது, அவனை தகாத இடங்களில் தொட்டபோது எந்தவித அதிர்ச்சியும் காண்பிக்காதது மாணிக்கத்துக்கு சட்டென்று வியர்த்து விட்டது. தனக்கு நிகழ்வதை முழுவதும் புரியாத மனம் சிதைந்த நிலையில் இருப்பவளை இன்ப நோக்குடன் பயன்படுத்துவது எத்தனை வக்கரமானது என்பதை சட்டென்று உணர்ந்ததும் அவனுக்கு அவ்வாறு வியர்த்துவிட்டது. பேசாமல் ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு கயிற்றுக்கட்டிலில் வந்து படுத்து விட்டான். அந்த சம்பவம் இப்போது ஞாபகம் வந்தது. அந்த தினத்திலிருந்து தேனா இன்னும் மனம் சிதைந்து தன்னை சுற்றி நடப்பது எதிலும் ஆர்வம் இல்லாது, பேச்சு தெளிவாக இருந்தாலும் அது சூழ்நிலைக்கு பொருத்தமில்லாது இருந்தது. கணக்குல 95 மார்க் வாங்கினனே, எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்கோ என்று கொஞ்ச நேரம் சொல்லிக் கொண்டிருந்தாள். கவிதா அவள் பொருத்தமற்ற பேச்சை கேட்டுச் சிரித்தாள். இப்ப எங்க பரிசு என்று கேட்டான். மாணிக்கம் தேவாவிடம் பாஸ்போர்ட் என்னாச்சு என்று கேட்டான். 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு ஏஜென்ட் ஒரே நாள்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கான். கொடுத்துரு என்றான். மாணி, சீரியஸாவே சொல்றீங்களா? இந்த பொண்ணை சிங்கப்பூர் கூட்டி போகணுமா? ஆமா. போட்டோவுக்கு ஃபிளாஷ் அடித்தபோது அசட்டுத்தனமாக சிரித்தாள். அவள் கண்களில் நீர் வடிந்து ஸ்திரமாக கோடிட்டிருந்தது. கவிதா அதை துடைத்துவிட பல முயற்சி செய்தும் அவள் கன்னத்தில் கை வைப்பதை தடுத்தாள். மாணிக்கம் அவள் அருகில் வந்து குனிந்து நேர்பார்வை பார்த்து, தேவநாயகி நல்லா இருக்கியா என்றான். தலையை ஆட்டினாள்.
என் கூட சிங்கப்பூர் வரியா? தலையாட்டினாள். அதுக்கு முன்னால வைத்தியம் பார்த்துருங்க என்றான் தேவா. வேண்டாம் என்றாள் பயத்துடன். மாலை தேனாவை அழைத்துக் கொண்டுதான் இடையார்பாளையத்துக்கு சென்றார்கள். சுமார் 300 வீடுகள் இருந்த கிராமம் அது. பொது இடத்து அரச மரத்தடியில் மேடை போட்டு மக்கள் குழுமி இருக்க, டெய்லர் வழியாக மக்கள் நாடகம் பார்க்க அழைக்கப்பட்டனர். படுதா இல்லை. ஓரத்தில் கதர் ஜிப்பாக்களும் ஜோல்னா பைகளும் நோட்டீஸ்களும் கொண்ட இளைஞர்கள் கிராமத்து மக்களிடமிருந்து தனிப்பட்டு தெரிந்தார்கள். காற்று லேசாக மரங்களை சீண்டிக் கொண்டிருக்க, பௌர்ணமிக்கு மறுதினமாதலால் நிலா அவசரமாக எழுந்துவிட்டது. வானத்தில் நீலமும் வெளிச்சமும் மிச்சமிருந்தது. பொன்னுத்தாயி பளிச்சென்று சேலை அணிந்து வேறு மாதிரி இருந்தாள். நடராஜனின் சிறிய போட்டோ அவள் சகாக்களுடன் எடுத்த சிறிய முகத்துடன் கூடியது. மாலை போட்டு நகர நாற்காலியில் மையமாக வைக்கப்பட்டிருந்தது. பொண்ணு எப்படி இருக்க என்றான் தேவா. நல்லா இருக்கேன் தேவா. என்னத்தான் கல்யாணம் கட்டிக்க மாட்ட? மழுப்பலாக சிரித்தாள். ஒரு ஆளை நேசிச்சதே 3 ஜென்மத்துக்கு போதும் தேவா. மாணிக்க ஐயா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிக்கலாங்களா? திரையெல்லாம் எதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் தேவையில்லைங்கோ. நீயும் நடிக்கிறியா? ஆமாங்க, நான் தான் ராஜகுமாரி. என்ன நாடகம்? இதோ இவர்தான் எழுதியிருக்காரு என்று ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்த, நாங்க கோவை அறிவொளி இயக்கத்தை சேர்ந்தவங்க என்று ஒரு புத்தகத்தை அவனிடம் கொடுத்தனர். மாணிக்கம் அதை பிரித்து பார்த்தபோது, சின்ன சின்ன நாடகங்களா எழுதியிருக்கீங்க? இதிலிருந்து தான் போட போறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு புதுசா போட போறோம். முதலில் தப்பு கொட்டுடன் ஒரு இளைஞர் தாளம் பிசகாமல் பாடினான். எதனால 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 வானத்தில் வானவில் எதனால நட்சத்திரம் மின்னுவது எதனால தும்பப்பூ வெளுத்திருக்கு எதனால ரோஜாப்பூ செவந்திருக்கு எதனால மின்மினி பூச்சிகள் பின்னால் அடிக்கடி விளக்கொண்ணு மின்னுவது எதனால தூரத்து மலையின் மரத்தையெல்லாம் திருடர்கள் வெட்டுவது எதனால கொஞ்சி சிரிக்கும் தம்பியும் பாப்பாவும் இன்னும் அழுவது எதனால குப்பனும் குட்டித் தங்கையும் அம்மாவும் பிச்சை எடுப்பது எதனால 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 என்று கேள்வி கேட்கும் நேரம் வந்தாச்சு. அதை தமாஷாக கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் சலசலப்பு அடங்கி மௌனமானார்கள். 8 பேர் கையில் ஆளுயர கோலோடு ஆடலோடு நடிப்பிடத்தில் நுழைந்து தன்னானே தானே நானே என்று பாடிக்கொண்டே வர, பொன்னுத்தாயி தன் சீலையை இறுக கட்டிக்கொண்டு அவர்தான் மார்த்தாண்டராசா என்றதும் ஒருவர் மீசையை திருகிக் கொண்டு வர, நானு அவர் மவ மணிமேகலை. மணிமேகலை, உனக்கு என்ன வேணும்? பொன்னுத்தாயி மணிமேகலை. மாசி பிற வேண்டாம், வைரக்கட்டில் வேண்டாம், மனசுக்கு இசைந்தவன் கண்ணாலம் கட்டணும். காசு வேண்டாம், கணக்கு வேண்டாம், காதலிச்ச ஒருத்தனை நான் கல்யாணம் கட்டணும். மார்த்தாண்டன் மீசையை முறுக்கி வெடித்து, காதலா? யார் சொல்லு, யார் அந்த ராஜகுமாரன்? ராஜகுமாரன் இல்ல, தோட்டக்காரன், என் நாட்டக்காரன். எனக்கு எழுத்தறிவு கொடுத்தா ஆசாம். அவன்தான் எழுத படிக்க கத்து கொடுத்தான். பிடிச்சு போச்சு அப்பாவே. தோட்டக்காரனா? ஆமா. குப்பை வர்றவன்? ஆமா. என் மனசையும் வாரிட்டானுங்கோ. என் பொண்ண கல்யாணம் கட்டிக்க போக்கத்த வாத்திதான் கிடைச்சானா? மதன வடிவழகர்கள், மாமோக சொல்லழகர்கள், வண்ண உருவழகர்கள், வளப்பமுள்ள ஆணழகர்கள் இருக்கையில் முடியாது. நீ ராஜ குடும்பம், ராஜகுமாரி, ஒரு தோட்டக்காரனை கட்டுறதாவது. எனக்கு என் குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? தோட்டக்காரன் ஆனாலும் அந்த ஆளு படிச்ச ஆளு, ஏடு பிடிக்கிறவன், எழுத்தாணி தொட்டவன், பாரதம் படிச்சவன். படிப்பால என்ன பிரயோஜனம்? பணம் இருந்தா படிப்பு வேணாம்? அதெல்லாம் முடியாது. கட்டினா அந்த ஆளு தான் கட்டுவேன், இல்ல நாண்டுகிட்டு சாவேன். ராசா பதறிப்போய் மந்திரியிடம் சொல்ல, மந்திரி தந்திரம் செய்து விட்டார். தோட்டக்காரனை அழைத்து வரப்பட்டான். எடா கோடாரி காம்பே, அரச குலத்த கௌரவத்தையே வெட்டுவியா? மாணிக்கம் அங்கே ஒரு அழகான நாடம் உருவாவதைக் கண்டான். மந்திரி சூழ்ச்சி செய்தது, தோட்டக்கார முத்துவேலனை சிறையில் அடைத்தது, மணிமேகலையிடம் அவனை ஊரிலேயே காணவில்லை என்று பொய் சொல்லி விடுகிறார்கள். அவள் நொந்து போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாள். தோட்டக்காரன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க, சிறை கைதிகள் கல்யாணத்துக்காக ராஜகுமாரிக்கு ஏதாவது பரிசு கொடுப்பதற்காக ஒரு அழகான போர்வை நெய்கிறார்கள். அந்த போர்வையில் முத்துவேலன் தன் உள்ள கிடக்கையை நூலால் ஒரு வாசகமாக வைத்து நெய்து அனுப்புகிறான். மணிமேகலை, நான் சாகல, சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க என்று நெய்கிறான். அதை அந்த ஊரில் யாருக்கும் படிக்க தெரியவில்லை. சால்வை தக்க சமயத்தில் மணிமேகலையிடம் போய் சேருகிறது. அதை படித்துவிட்டு ராஜகுமாரி கல்யாண மண்டபத்திலிருந்து தப்பிச் செல்கிறாள். காதலர்கள் ஒன்று சேர்கிறார்கள். எட்டாத கோவிலுக்கு எட்டி விளக்கேத்துவோம், தூரத்து கோவிலுக்கு தூண்டில் விளக்கேத்துவோம். நல்ல தண்ணீர் கிணறு குளம் நாட்டமுடன் கட்டி வைத்து சிங்கப்பூர்காரருக்கு சீரும் சிறப்பும் வர அங்காளம்மன் நம்மளை அன்புடன் வேண்டுவோம் என்று முடித்தார்கள். மாணிக்கம் பொன்னுத்தாயியை கை குலுக்க தேவா அவளை அணைத்துக் கொண்டான். இருளில் அவர்கள் வீடு திரும்பிய போது
எழுத படிக்க எழுந்து வாருங்க. தங்கமே தங்கம், எழுத படிக்க எழுந்து வாருங்க. நம்ம பேர நாம எழுத எழுத்து கூட்டி படிச்சு, பழக காலம் இருக்கு, நேரம் இருக்கு. கிழக்கு வாசல் வெளுத்து கிடக்கு. காலம் தந்த கலப்பையாட்டம் எழுத்து கூட ஆயுதம்தான். ஒத்துமையா இருக்கணும்னா புத்தகத்த நண்பனாக்கு என்கிற பாடல் தூரத்தில் ஒலித்தது. நாடகம் முடிய இரவு 8:30 மணி ஆகிவிட்டது. அதனால் கிராமத்து மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு உடனே எழுத படிக்க விருப்பம் கொண்டு பள்ளியை நாடினார்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும், அவர்கள் வீடு திரும்பும்போது பேசிக் கொண்டதில் கொஞ்சம் மாறுதல் தெரிந்தது. குறிப்பாக பெண்களிடம், "என்ன சொல்றாங்கோ?" என்றாள் ஒருத்தி. "நாமெல்லாம் எழுத்து படிக்கணுமா? படிச்சு சாணி அள்ளுறவளுக்கு எதுக்கடி எழுத்து? அது எதுக்கோ தெரியாது, படிக்கணுங்கோ. அதான் பொண்ணுத்தாயி சொல்லிருச்சே." பொன்னுத்தாயி நெற்றி வியர்வை பொங்க பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை ஊதி அணைத்துவிட்டு தேவராஜனும் மாணிக்கமும் காத்திருந்த இடத்திற்கு வந்து, "நாடகம் நல்லா இருந்துச்சா?" என்றாள். "பிரமாதம். குமாரியாவே ஆயிட்ட. அடுத்த முறை தோட்டக்காரன் வேஷம் காலி இருந்தா சொல்லு, நானே வரேன்" என்றான் தேவா. தேவாவுக்கு பொன்னுத்தாயி மேல் நாட்டம் இருந்தது இப்போது தெளிவாக தெரிந்தது. "மாணி, இவளுக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டுருவோமே?" "எதுக்கு தேவா? சிங்கப்பூர் வரட்டுமே? அங்க வந்து அறிவொளி நாடகம் நடத்தவா?" என்று சிரித்தான். "இல்ல, சும்மா டூரிஸ்டா அழைச்சிட்டு போலாம். அவள விட்டு வர எனக்கு கலக்கமா இருக்குது. கிராமத்து முரட்டு பயலுவ. தீர்த்து கட்டிருவானுங்க." "ஏன் பொன்னுத்தாயி, எங்க கூட சிங்கப்பூர் வரியா?" "இல்லைங்க. எனக்கு இந்த கிராமத்துல வேலை இருக்கு. அறிவொளி நடராஜன் பேரு சில்லா முச்சோடும் பரவி, அவர் யாகார்த்தமா ஏதாவது செய்யாம இந்த எல்லைய விட்டு வர்றதில்லன்னு அவர் செத்தப்ப வாக்கு குடுத்துருக்கேன் தேவா. நான் இருக்கேன். அப்ப எனக்கு சான்ஸே இல்லன்னு சொல்லு." "எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்க?" "சொன்னேனே, ஒரே ஒரு நேசம் போதும்னுட்டு." "எதுக்கும் நான் ஒரு அட்ரஸ், ஃபோன் நம்பர் குடுத்து வைக்கிறேனே. கோவை பூரா எஸ்டிடி, ஐஎஸ்டி இருக்குது பாரு. எனக்கு ஃபோன் போட்டு பேசு. எப்ப ரெடினாலும் வந்துடுறேன்" என்றான் தேவா. பொன்னுத்தாயி இப்போது தேவநாயகியை கவனித்தாள். "என்ன ஆச்சு இந்த புள்ளைக்கு?" "பைத்தியம் முத்திருச்சு" என்றான் தேவா. "இல்ல, பைத்தியம் ஆக்கிட்டாங்க. சாமி அடிச்சு, விபூதி பூசி. இத பத்தி ஏதாவது நாடகம் போட மாட்டியா பொன்னுத்தாயி? எழுதி குடுங்க, போடுறோம்" என்றாள். அவளுடன் வந்த இளைஞன், "அட, இந்த ஆளு தான் கிழட்டு ராசாவா வந்தது" என்றான் தேவா. "ஆமாங்க. நாடகம் எப்படி இருந்துச்சு?" "கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சாரம் இருக்குது" என்றான் மாணிக்கம். "எழுதினவங்கள கை கோக்கணும்" என்றான் அவன். தேவநாயகிக்கு கையெழுத்து போட வருமா என்று பரிசோதிக்க பாஸ்போர்ட் ஃபாரத்தை அவளிடம் காட்டி, "தேனா, இதுல உன் பேரை எழுது" என்றான் மாணிக்கம். அவள் அதில் இடது கையால் எழுதத் துவங்க, "அந்த கை" என்றான். மாணிக்கத்தை பார்த்து சிரித்தாள். "என் புருஷன் பேரு பாபு. கோயம்புத்தூர்ல ஃபேக்டரியில வேலை பார்க்கறாருங்கோ. சம்பளம் 10,000. எனக்கு கணக்குல 100க்கு 95 மார்க்கு. பாஸ் போட்டுட்டு பிஏ பட்டம் கொடுத்தாங்கோ" என்றாள். "என்னங்க, ஏங்க இப்படி ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு?" "அதுக்கு தாங்க கோவையிலேருந்து நாளைக்கு கார் அனுப்பிச்சு சைக்காலஜிஸ்ட்டை வரவழைக்க போறோம்" என்றாள் மாணிக்கம். "செய்யுங்க. எப்படி இந்த பொண்ணு எப்படி ஆயிடுச்சு? பாவி பையன். என்ன இம்சை பண்ணானோ?" "தேனா, தேனா கண்ணு" என்று அவள் மேலாடையை திருத்தினாள். மாணிக்கம் அவளை கன்றுக்குட்டியைப் போல அழைத்துச் சென்று, "பொன்னு, இந்த பொண்ண பாத்ரூம் அழைச்சிட்டு போ" என்றான். அவள் பாவாடை ஈரமாயிருந்தது. மறுதினம் தேவாவும் மாணிக்கமும் கட்டட வேலைகளை மேற்பார்க்கச் சென்றபோது பள்ளிவாசலில் கார்கள் தாறுமாறாக நின்று கொண்டிருந்தன. பலத்த கூட்டம் இருந்தது. "என்னங்க, நம்ம பள்ளியில அனுமதி கேட்டு அண்டாசல்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. பிரின்சிபலருக்கு இது பெரிய ரோதனை ஆயிடுச்சு." பிரின்சிபல் மாணிக்கத்துக்காக காத்திருந்தார். "மொத்தம் எத்தனை பிள்ளைங்க அனுமதிக்கலாம்னு தீர்மானிக்கணுங்க. அதுல கம்ப்யூட்டர் வகுப்பு கிளாஸுக்கு 50 அல்லது 55க்கு மேல வேண்டாங்க" என்றார் மோகனசுந்தர். "ஒரு கிளாஸுக்கு." "ஏங்க, மேல அனுமதிக்கலாங்களா?" "என்ன சொல்றீங்க? ஒரு வகுப்புக்கு 15 பிள்ளைங்க, அவ்வளோதான்." "ஐயோ! என்ன ஐயோ? நான் முன்னமே சொல்லலையா மோகன் சுந்தர்? 50 பிள்ளைங்களுக்கு வாக்கு குடுத்துட்டேனே." "எல்லாம் குயிலியா?" "குயிலி பிள்ளைங்க கொஞ்சம்தான்." மாணிக்கத்துக்கு முகம் சிவக்க துவங்கியது. "மத்த பிள்ளைங்க கோவையிலேருந்து தினப்படி கார்ல வந்துட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களோட பேரு அதிகமா பரவிருச்சுங்க. அத கேட்டுக்கிட்டு ஈரோடு, சேலம் வரைக்கும் பரவிடுச்சுங்க." "மோகனசுந்தர், கொஞ்சம் கவனமா இருங்க. கேளுங்க. இந்த பள்ளி இலவச பள்ளி. குயிலி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான்." "யார் இல்லன்னா? மத்த அசலூர் பிள்ளைங்க கிட்டேருந்து காசு வாங்க போறோமே. இப்பவே 1,00,000 டொனேஷன் குடுக்க." "அதெல்லாம் அசலூரும் இல்ல, பசலூரும் இல்ல. குயிலி, குயிலி பிள்ளைங்க. வரலன்னா கிளாஸ் காலியா இருக்கணும். இது முழுக்க முழுக்க சப்சிடி. என்னுடைய சப்சிடியோட பள்ளி." மோகனசுந்தர் உதடுகள் துடிக்க சிரித்தார். "அது எப்படிங்க?" "அது எப்படின்னா? என்ன கேனத்தனமா பேசுறீங்க?" "மாணிக்கம்" என்றான் தேவா, "எந்த சர்க்காரும் இத அனுமதிக்காதுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அனுமதிக்காதுங்க. இந்த நாட்டுல கல்விங்கிறது எல்லாருக்கும் பொது. ஒரு கிராமத்து பிள்ளைங்க மட்டும் தான் சேரலான்னா அது வம்புல கொண்டு விட்டுருங்க. கேஸே போட்டுடுவான்."
எப்படிங்க? மொத்தமே 10, 15 சீட்டு தான்னு சொல்லப் போறோம்ல. சரிதாங்க. அதுல சில பிள்ளைங்கள மட்டும் தான் அனுமதிப்போம்னு சொல்றது எப்படி நியாயம்? நியாயம் இல்லன்னா நாங்க திரும்பி போறோம். பள்ளிக்கூடத்த மூடி வச்சுருங்க என்றான் மாணிக்கம். இப்போது அவன் உதடுகள் துடித்தன. அப்படி சொன்னா எப்படி? என்றார் மோகனசுந்தர். அவர் முகத்தில் விரோதம் படர்ந்தது. மோகன், உண்மைய சொல்லிருங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் குடுக்கிறதா சத்தியம் பண்ணியிருக்கீங்களா? இல்ல ஏதாவது பணம் கிணம் குடுத்துருக்கீங்களா? ஐயோ! அதெல்லாம் இல்லைங்க. ஆனா, இந்த விதிமுறைகள வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுங்க. இந்தியால விதிகள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நடைமுறையில இருக்குதோ, இல்லையோ, ஆரம்ப படிப்பு இந்திய பிரஜைகள் எல்லாருக்கும் கட்டாயம் மட்டும் இல்லாம இலவசம். அதனால குயிலிக்காரங்க மட்டும் தான் படிக்கலாம்னு சட்டம் கொண்டு வர முடியாது. கோர்ட்ல பிச்சு உதறிப்படுவாங்க. அத கட்டாயமா கொண்டு வராம எழுதாத விதியா பயன்படுத்த விரும்புறேன். இப்போ மத்த குழந்தைங்கள அட்மிட் பண்ண என்ன ஆயிருங்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து அத்தன கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அத ஜில்லாவுல உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் தர்றதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? மோகன், நான் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தது வெறும் கருவிகள் மட்டும் இல்ல. படிப்பு திட்டத்துக்கு உண்டான ஒரு கொள்கையும் தான். அந்த கொள்கை என்னன்னா, ஒரு வகுப்புல 15 பேருக்கு மேல பிள்ளைங்க இருக்கக்கூடாது. தேர் திருவிழா மாரி கும்பலா வகுப்புகள் கூடாது. அது ஆரோக்கியம் இல்லங்கிறது தான் முக்கியம். அந்த கொள்கையையும் கொண்டு வந்திருக்கேன். இந்த பள்ளியில சின்ன குயிலி பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை. இது நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க என்று மோகனசுந்தர் திறந்த பேனாவை மூடி பைக்குள் போட்டுக் கொண்டார். உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுங்க என்றான் மாணிக்கம். அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். அப்போ ஒண்ணு செய்யுங்க. ராஜினாமா குடுத்துருங்க என்றான். அவர் அடிபட்டு போய் அவனைப் பார்த்தார். எனக்கு போன மாதம்தான் அப்பாயின்மென்ட்டே ஆகியிருக்கு. அதனால பரவால்ல. செஞ்ச வேலைக்கு உண்டான பணத்த வாங்கிட்டு நடங்க என்றான். மோகனசுந்தர் மாணிக்கத்தை நேராக பார்த்து, எஜுகேஷன் ஃபீல்ட்ல 25 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு எம்.ஏ, பி.ஹெச்.டி ஆசாமிய இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவீங்களா சிங்கப்பூர்ல? சிங்கப்பூர்ல இந்த மாதிரி சிக்கல்களே வரவே வராதுங்க. அதனால தான் சொல்ல முடியாது. யோசிக்கணுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. உங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பாருங்க என்றான் மாணிக்கம். என்ன இது? அராஜகமா இருக்குது. இத போய் அராஜகம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கொள்கை போராடுறத எப்படி அராஜகம்னு சொல்ல முடியும் மோகன்? தேவா, மாணி கொஞ்சம் இருங்க என்று பிரின்சிபல் மோகனை தனியா அழைத்துச் சென்று சமாதானமாகவே பேசினான். தேவா அவரிடம் இத்தனை பிடிவாதம் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். மாணிக்கம் நிச்சயம் மோகன் பணம் வாங்கி இருப்பார் என்று எதிர்பார்த்தான். வெளியறையில் பல கோவை பணக்காரர்கள் வந்திருந்தார்கள். காத்திருந்தவர்களில் சிலர் அவனிடம் பேச விரும்பினார்கள். மாணிக்கம் அவர்கள் யாரையும் கவனிக்கவில்லை. அந்த கூட்டத்தில் சலுகைகள் அதிகம் படைத்த அரசியல்வாதி தனியாக தெரிந்தார். அவர் கட்டாயமாக மாணிக்கத்திடம் வந்து பேசினார். பாருங்க, புதுசா அருமையான பள்ளி குழந்தைங்க வரீங்களாமே, கலெக்டர் சொன்னாரு. ஆமா. ஆனா எல்லாம் குயிலி பிள்ளைங்களுக்கு தாங்க. அது சரி, குயிலி பிள்ளைங்க தான்னு எப்படி நீங்க சோதிப்பீங்க? அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ட பார்த்துரலாங்க. பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ரெக்கார்டுங்க இருக்குல்ல. அப்படியா? அது கூட உத்தமங்க. அப்படிதாங்க செய்யணும். ஒரு கிராமத்த எடுத்துக்கிட்டா, அந்த கிராமத்துக்கு செய்ய வேண்டியது தான் முக்கியம். உங்க கொள்கைய நான் பாராட்டுறேன். நான் பொள்ளாச்சி பக்கமா அங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேனுங்க. தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய குடும்பங்க. எங்க தலைமுறையில தான் டைவர்சிஃபை பண்றோம். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? என்றான் மாணிக்கம் சற்று ஆயாசத்துடன். என் டாட்டருக்கு மட்டும் ஒரு அட்மிஷன் போட்டு குடுத்தீங்கன்னா இல்லைங்க முடியாதுங்க என்று மாணிக்கம் காரில் ஏறிக்கொண்டான். அவர் பெயர் பெரியசாமி. அலட்சியமாக சென்ற மாணிக்கத்தை பார்த்து அவர் தன்னுடன் வந்திருந்தவரிடம், "தாயளி, இவனுக்கு இத்தனை திமிராடா? இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துறான் பார்க்கலாம்" என்றார்.